ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்றதுல எப்பொழுதுமே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ நாளைய தினம் ஜனவரி 26. அதோடு நம்ம 2026லேயும் இருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக உள்ளது. 1950 ஜனவரி 26லேருந்து நம் குடியரசு தின கொண்டாடுறோம். கிட்டத்தட்ட 77வது குடியரசு நாளைக்கு நம்ம கொண்டாட உள்ளோம். இந்த குடியரசு நாள் எதற்காக கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1947 நமக்கு சுதந்திரம் அடைந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஆங்கில அரசு வெளியே அனுப்பிட்டு இந்தியாவை இந்தியர்கள் மட்டும்தான் ஆளணும் அப்படின்ற ஒரு நாளை குறிக்கப்பட்டது தான் நமக்கு சுதந்திர தினமாக இருக்குது. ஆனால் அந்த சுதந்திரம் அவ்வளோ எளிதாக கிடைத்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கு பின்னாடி பல பேருடைய உழைப்பு. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு கட்டிடம் கட்டி அதுக்கு வர்ணம் பூசுறதுக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது அந்த கட்டடம் மிக அழகாக தெரியும். ஆனால் அதற்கு முன்னாடி அந்த கட்டடம் எவ்வளவு வழிகளை தாங்கி மேலே வந்திருக்கும் அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்தோம்னா அது ரொம்பவே கடினமானதாக தான் இருக்கும். ஸோ சுதந்திரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் நம்மளை ஆங்கில அரசு அப்படியே நம்மளை அடிமையாகும், நம்முடைய இடங்களை பறித்து கொண்டு நம்முடைய நிலத்தில் பயிரிட்டு நாமளே வெட்டி கட்டுற மாதிரி அவங்களுக்கு படித்திருந்தாலும் நம்ம அடிமையாக இருக்க வேண்டிய சூழலில் தான் நம்ம 200 வருடங்களாக கடந்து வந்திருக்கோம். ஆனாலும் 1947க்கு அப்புறம் காந்திஜி, அப்புறம் பல பேருடைய வீரபாண்டிய கட்டபொம்மன், நம்ம தமிழகத்தை சார்ந்தவங்க, அப்போ உத்தம் சிங், பகத்சிங், நிறைய பேர் இருக்காங்க. இதில் பெண் விடுதலை போராட்ட வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு அவங்களுடைய போராட்டத்துக்கு அப்புறம் தான் சுதந்திரம் கிடைத்தது. அது நமக்கு ஒரு இதாக இருந்தாலும் இந்த குடியரசு தினம் ஏன் கொண்டாடுறோம், 1950லேருந்து ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசு ஒரு அரசியல் நிர்ணய சபையை 1946ல் காங்கிரஸ் கட்சியினால் ஒரு ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அந்த 1946ல் உருவாக்கப்பட்ட அந்த அமைப்புக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய அரசுக்கு ஒரு அரசியல் நிர்ணய சபை இருக்கணும், அதுக்கு ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அந்த குழுவினுடைய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். மேலும் இந்த நம் நாட்டுடைய தேசிய தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க, தேசப்பற்று மிக்கவங்க, பிறர் நலனில் அக்கறை கொண்டவங்க, இவங்கள தான் அந்த குழுவுடைய தலைவர்களாக நியமிக்கப்படுகிறாங்க. அப்போ 1946ல் அந்த உருவாக்கப்பட்ட அந்த குழுவை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, பின்னால் 1947க்கு அப்புறம் சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் முதலாக குடியரசுத் தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத். அவருடைய தலைமையில் தான் இந்த குழு அமைக்கப்படுகிறது. அப்போ அந்த அம்பேத்கருடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த குழு என்ன பண்ணுதுன்னா, உலகத்தில் உள்ள மிக சிறந்த நாடுகளுடைய சட்டங்களை எடுத்து பார்த்து அது நம்ம நாட்டுக்கு எவ்வாறு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்ட்டு சட்டங்களை இயற்றுறாங்க. அதில் முக்கியமான நாடுகளை பார்த்தோம்னா கனடா, சுவிட்சர்லாந்து, ஜப்பான், அப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டங்களை பார்க்குறாங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு குழுவாக உள்ள மனிதனுக்கும் எப்படின்னா சட்டங்களை அவங்க இயற்றுனாங்க. அதுலேருந்து தொகுத்து எது நம்ம நாட்டுக்கு சிறப்பாக இருக்கோ அதை வச்சு தான் அந்த சட்டங்களை இயற்றுறாரு. அதுக்கு ஒரு புத்தகமாகவே வெளியிடுறாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 251 பக்கங்கள் இருக்குது, 470 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 1,45,000 வார்த்தைகள் அதில் பதியப்பட்டு உள்ளது. இதில் என்ன தெரியுமா பியூட்டி, உலகத்திலேயே அதிகமான பக்கங்களை கொண்ட சட்ட புத்தகம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அம்பேத்கர் இயற்றக்கூடிய இந்த நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் 251 பக்கங்களை கொண்டுள்ளது. மற்ற எந்த நாட்டிலுமே இப்படி ஒரு சிறப்பு அம்சம் கிடையாது, நம்ம நாட்டுக்கு தான் உரியது. சரி, இப்போ அதுக்கு வந்துடுவோம். இப்போ 1946ல் ஆரம்பிக்கப்பட்ட அந்த குழு 1949 நவம்பர் 26 இதை முடிச்சிடுறாங்க. 1949 நவம்பர் 26 முடித்தாலும் கொண்டு வரது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 தான். அது ஏன் சார் ஜனவரி 26 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாகூரில் காங்கிரஸ் கட்சி முதலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1929லேருந்தே இந்திய அரசு பரிபூரணமான சுதந்திரம் அடைந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1929லேருந்தே ஜனவரி 26வது நாளை அந்த நாளில் கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி சுதந்திரம் நம்ம இந்தியா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1929லேருந்து ஜனவரி 26வது நாளை அவங்க முன்மொழிந்து அதையே பின்பற்றுறாங்க. அப்புறம் பின்னால் இந்த சுதந்திர தினம் வரும் பொழுதும் நமக்கு இப்போ குடியரசு தினம் வருது இல்லையா, அந்த நாளும் எப்போ உருவாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஜனவரி 26லே கொண்டு வந்துடலாம். ஏன்னா அன்னைக்கு நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடின மாதிரி இன்றைக்கி வந்து இந்த குடியரசு தினத்தையும் வந்துவே நம்ம ஜனவரி 26லே கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1950 ஜனவரி 26 நாளன்னைக்கு நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அப்போ அந்த தினத்தில் வந்து அம்பேத்கர் வந்து பேருரை ஆற்றுறாரு. அதில் சொல்கிறாரு என்னென்னா, நம்ம இந்தியா வந்து கனவு கண்ட அந்த வாழ்க்கை கிடச்சிச்சு, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வாக்குரிமை இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி 18 வயது நிரம்பிய எல்லாருமே வாக்குரிமை இருக்குது. அது ஏழையாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதனுக்கும் அவன் ஒரு பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்தாலும் அவனுக்கும் வாக்குரிமை உள்ளது அப்படின்ற சட்டத்தை ஏற்றிட்டாங்க. 1950லேருந்து இப்போ வர நம்ம அதை சரியாக கொண்டாடிக்கிட்டு வரோம், அதை பயன்படுத்திக்கிட்டு வரோம். ஆனால் அந்த அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சட்டத்தை ஏற்றத்தோடு நம்ம இருந்துடக்கூடாது. ஒரு மனிதன் ஒரு மதிப்பு, அதாவது எல்லா மனிதனுக்குமே இந்த சமுதாயத்தில் ஒரு மதிப்போடு பின்பற்ற வேண்டும். அந்த நிலை என்னைக்கு ஏற்றமோ அப்போ தான் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாளாகும் அப்படின்னு சொல்லிட்டு 1950 ஜனவரி 26வது நாள் அன்னைக்கு, அந்த குடியரசு நாள் அன்னைக்குன்னு அறிவிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு அம்பேத்கர் வந்து முன்மொழிந்தாங்க. ஸோ அதே போல் தான் நாமும் இன்றைக்கி வந்து நம்ம 77வது குடியரசு தினத்தை கொண்டாட போகிற நேரத்தில் நம்ம எல்லா சக மனிதர்களை வந்து மனிதர்களாக பாவித்து, அவர்களுக்கும் உணர்வுகள் உண்டு, அவர்களுக்கும் தேவைகள் உண்டு, அவர்களும் இந்த சமுதாயத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நம்ம இந்த குடியரசு நன்னாளை கொண்டாடணும் அப்படின்னு விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி.